நல்ல தெரு பசங்களா மாடு மேய்க்கு போங்க, ஆண்டி தெரு பசங்களா ஆடு மேய்க்கு போங்க, சால தெரு பசங்களா சாணி பொறுக்க போங்க, நடு தெரு பசங்களா நாட்டு வரைக்கும் போங்க. போங்க. பயாஸ்கோப்பு உன் பயாஸ்கோப்ப பாக்கலாமா? என்னையா என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்றேன்? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன் பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. ஜெய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போனோம். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாயி இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராசாத்தி ராசாத்தி அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்டம் ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ ஒன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிலோமீட்டர் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் பட்டு தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டரு, கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சிருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே, சொன்னா கேளியா, கெடுத்துடாதியா காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா? சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கிடைக்கணும். அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபா இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்ப இவருக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறேன். 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, என்னையா சமாச்சாரம்? இந்த வருஷம் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற விஷயமா? என்ன குத்தகை விஷயமா? வருஷம் ஐயா தான் வெள்ளாம பண்றாரு, அப்புறம் என்னையா? இந்த வருஷம் நம்ம மாணிக்கம் போட்டியா? அப்படி நினைக்காதீங்க ஐயா, அது கோவில் சொத்து தானே, அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லீங்களா? பிரச்சனை இல்லாம பொதுவுல திருவிழை சீட்டு போட்டு பாத்துருவோமே. போட்டின்னு வந்த அப்புறம் பாத்திர வேண்டியதுதான். எழுதிட்டு வாயா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. ரங்கா இன்னும் சந்தைக்கு போனேங்க, அங்க போட்டி நடந்துச்சு, அதுல நான் ஜெயிச்சேங்க. ரொம்ப சந்தோஷம் தானங்க. ஊருக்காரன் இது வரைக்கும் உள்ள பார்த்த விதமே வேற. இனிமேதான் அவன் பேரு கொடி கட்டி பறக்க போகுது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. போடு எழுதுங்களா ஐயா? உங்க பேர் தான் வந்திருக்கு. என்னையா யோசிக்கிறீங்க? உங்க முன்னாடியே சீட்டு எடுத்தேன். எடுத்தது என் முன்னாடி தாங்க, ஆனா எழுதினது ஐயா மேலே சந்தேகப்படுறியா? இங்க ஐயாவையா சந்தேகப்பட்ட? ஒண்ணு அடிக்காதீங்க. என்னடா இதெல்லாம்? என்ன மாதிரி அவன் இஷ்டத்துக்கு ஐயா பத்தி எவ்வளவு பேசிட்டு போறான், சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஐயாவோட உப்பத்தில் வளர்ந்த உடம்பு மாதிரி. அதுக்காக அவர் தலையை செய்ய போறியா? யோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, இடத்து காலி பண்ணுங்க. போங்க போங்க போங்க. இங்க
நீ எதுக்கு ஆத்திரப்படுற நீ? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சும்மா வரலாங்க. பொறுத்தா பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாடுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முதலாளி, முதலாளி அடிச்சு கொலை பண்ணிருப்பேன். எப்படி கேட்டுட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியும்? உங்க நேர்மையே சந்தேகப்படுறாயா? எது நேர்மை எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்காண்டா. ஏண்டா ரங்கா, அவர் உன்னோட வயசுல எவ்வளவு பெரியவர். இந்த மாதிரி கை நீட்டு அடிக்கலாமா நீ? உனக்கு இருக்கிற ஊர் ரொம்பலாம் இரு. ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாத்தா நீ ஒழுங்கா வழிக்கு வருவ. இத பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். ஏனா பொண்டாட்டின்னு ஒருத்தர் வந்துட்டானா அப்புறம் உங்க கையால சாப்பிட பாக்கி எனக்கு கிடைக்குமா? இப்ப இப்படித்தான் அம்மா எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா வச்சிருந்த பாசம் எல்லாம் சும்மா சொல்லுவீங்க. அந்த வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் என்னாச்சு? காலையில எடுத்து வச்சாச்சு. நீ சாப்பிடு போடு. அவனுக்கு தயிர் எல்லாம் போட்டு உடம்பு தேர்த்தி விடு. அவன் போட்டியெல்லாம் கலந்து சொம்பளே காசு கொண்டு வர்றான். நீ சாப்பிடு தானே. நீ சாப்பிடுறங்க. சீக்கிரமா சாப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுத்துட்டு வா. இப்ப அதான் முக்கியமான வேலையா? இத பாருங்கம்மா, உங்களுக்கு சமமான அந்தஸ்தோட ஐயா இன்னொரு பொம்பளையோட வர்றது என்னால சகிச்சுக்க முடியாது. நீ ஏண்டா சலிச்சுக்கிற? அதை பத்தி கவலைப்பட வேண்டியவனா? நானும் சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின தாலியை பங்கு போடுறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா படிப்பு விடாம இருந்தா சரி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க தாலிக்கு ஒரு ஆபத்தும் வராது. இது சத்தியம். பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்ன பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாது ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சதுக்கு பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் காப்பர் ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பாக்காதீங்க. நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் இந்த ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சரி நாயே. என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால டேய், இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க. இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏன்னா ஒண்ணு, நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்கேன். உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்க தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தையே கத்துட்டேன். ஐஸ்காரர், ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில என்கிட்ட ஐஸ் வாங்கிட்டு இருந்தவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புரியுங்க. ஓ, ஐயா எனக்கு போடுற சொத்துக்கான நன்றி இந்த இடத்தோட முடியுது. முதலாளிக்கு நீ காட்ட வேண்டிய நன்றி
இங்க இருந்து ஆரம்பி. உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயோஸ்கோப் கழிச்சுதானே, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்துருக்கலாமல்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கே சிரமப்படுறாங்க, அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. ஆமா, வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு சொன்னாங்க, கொண்டாடி. சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுத, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேணா காட்டு. எங்க போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் குடுத்துதே கொடுங்க, இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்ப வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. வீட்டு பக்கம் வராது, அடுத்த மாசம் 5000 வந்து வாங்கிட்டு. மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனாலதான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் ஆடும்போது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்ல, ஆனா அது அளவு வந்திருக்கு. ஏன் சலிச்சுக்கிற? ஆனா அது ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 பேருக்கு அந்த பக்கம் நிப்பாப்ல. எப்படி வீட்டுக்கு சாமான வந்துருச்சுல. இதுவே உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறான், அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அனாவே அந்த ரங்கல் எடுத்த பாஸ்ட் கட்டு வளர்த்துட்டா. தாயே மாரியம்மா, நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில வெற்றி அடைய நீதான் அருள் புரியலாம். நம்ம ஊரு பொண்ணு மாதிரி தெரியல, ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணா இருக்குமோ? யாரு பத்த பிள்ளையோ? ஆமாங்க, காலகாலத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இவ மாதிரி தானே இருந்திருப்பா. பாரு, யாரு என்ன அப்புறமா விசாரிச்சுங்களா? சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போ. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே, இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அதான் உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. ஏய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிஞ்சவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியா பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இந்த பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லிடு அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாடாயிரம் இருக்கேன். ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விற்க முடியும்? நாயே, சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாடு, கத்தி, கடப்பாறை, கோடாரி, கை துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இதை வச்சு வியாபாரம் பண்ணு, 1/2 மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. இந்தம்மா, நீ யாரோ எவரோ உன் கதையை கேட்க நான் தயாரா இல்லை. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு. எங்கே
அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. உடனே புறப்படு. என்ன யோசிக்கிற? நான் ஒரு அனாதைங்கிறதுனால நீங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா? வேற என்ன, ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும். அப்படி என்ன லட்சியம்? சொல்றேம்மா, காலம் வர்றப்போ அதை நானே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்னை இங்க தங்க அனுமதிக்க போதுமா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் ஆயுள் ரகு கெட்டியா இருக்குன்னு அக்னி திராவகத்தை குடிச்சேங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணி.